ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, வீரப்பன் அவர்களோட வெப் சீரிஸ் வந்துச்சு. ஸோ எல்லாருமே ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அதை பார்த்துட்டேன். ஸோ அதை பற்றி தான் ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஸோ மொத்தம் 6 எபிசோட்ஸ். ஸோ எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த 6 எபிசோடை பார்த்தீங்கன்னா பார்க்குற வரைக்கும் ஸோ நீங்கள் கண்ணை கூட இமைக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு லெவலில் அதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேரக்டர், அந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் தான் சொல்லணும். ப்ளஸ் எடிட்டர் வேறு லெவலில் எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் எப்படி வரும்னா, ஒரு சில பேர் அவரை பற்றி பேசுகிறா போல், தென் அவர் ரியலாக பேசுகிற வீடியோஸ் ரெண்டுமே மேக் பண்ணி ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. தென் அவர் அதில் யாரை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களை பற்றி, ரஜினி அவர்களை பற்றி, வைகோ அவர்களை பற்றி, ராமதாஸ் அவர்களை பற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக வேறு லெவலில் பேசியிருக்காரு. அதை தாண்டி ஜெயலலிதா அவர்கள், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர், அவங்கள பார்த்தீங்கன்னா பற்றி காட்டமாக பேசியிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் ரியலாக பேசுகிற வீடியோவில் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதில் வீரப்பன் அவர்களை பற்றி மற்றவங்க பேசுகிறது ப்ளஸ் எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். பட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வீரப்பன் அவர்களே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்த அவர் எப்படி சின்ன வயசுலேருந்து வளர்ந்தார், அவரோட குரு யார், ஸோ எதனால் நான் அகெயின்ஸ்டாக போலீஸ்க்கு எதிராக செயல்பட்டேன், அவங்க எதற்காக எனக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்டாங்க, இதில் நடந்த சூழ்ச்சி என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தெளிவாக அவர் வாயாலே விளக்குவார். ஸோ அது இல்லாமல் அந்த காலத்தில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே அதை விளக்குவாங்க. ஸோ சீமான் அவர்களும் அதில் பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்கள் பற்றி பேசியிருப்பார். ஸோ அந்த கண்டென்ட்டும் வரும். ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டியான விஷயமே இதுதான். வீரப்பன் அவர்கள் அவரை பற்றி அவரே சொல்லுவார். ரியாலிட்டியான வீடியோ இருக்கும். அதனாலேயே இதை நிறைய பேர் பார்க்கலான்னு சொல்லுவேன். தென் 6 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு குறை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த சீரிஸ் செகண்ட் செஷன் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காகவும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வேறு லெவலில் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் டீட்டெயிலாக அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த சீரீஸை பார்த்தோன்னா வேறு லெவல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அவர் நிறைய ஃபன்னியான விஷயம் பேசுகிறா போலையும் இருக்கும். பட் அதில் ஏகப்பட்ட அர்த்தமும் இருக்கும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம் வீரப்பன் அவர்களோட ஹிஸ்ட்ரியில். தென் இதில் அது மட்டும் இல்லாமல் வீரப்பன் அவர்களால் எத்தனை குடும்பம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு நிர்கதியாக இருக்குது. தென் போலீஸினால் அதுக்கு மேலே எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சாங்க அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜோடிச்சு எடுப்பாங்க இல்லையா, அது போல் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் தத்ரூபமாக எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. தென் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், அப்போது இருந்த மக்களை பார்த்தீங்கன்னா அப்பயே வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ரியலாக அந்த மக்கள் பாதிக்கப்பட்டவங்க பேசுகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இது நடுவில் கண்டென்ட்டாக வருது. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு கோர்வையாக ஒரு சரியான முறையில் இந்த சீரீஸ் அமைஞ்சிருக்கு. என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, இந்த வீடியோஸை நீங்கள் இந்த வெப் சீரிஸை பார்க்கலாமா? நிச்சயமாக பார்க்கலாம். ஸோ நான் அடுத்த சீரிஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா போய் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.